ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே ஆடி போயிருக்கிற ஒரு முக்கியமான நியூஸ் பத்தி தான் பேச போறோம். ஆமா மக்களே, மே 3ஆம் தேதி நடந்த நீட் யூஜி 2026 தேர்வை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா ரத்து பண்ணிட்டாங்க. 22 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்களோட எதிர்காலம் இப்ப கேள்விக்குறியா நிக்குது. ஏன் ரத்து பண்ணாங்க? ராஜஸ்தான்ல என்ன நடந்துச்சு? சிபிஐ விசாரணை இப்ப எது வரைக்கும் போயிருக்குது? மாணவர்கள் இப்போ என்னதான் பண்ணணும்? இப்படி எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஏன் இந்த திடீர் ரத்து? மக்களே, சீரியஸாவே இதோட நிலைமை ரொம்பவே மோசமாயிருச்சு. மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு பசங்க வெளியே வரும்போதே அங்கங்க சில முணுமுணுப்புகள் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. ஆனா அப்போ யாருமே இது இவ்வளோ பெருசா இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா பின்னணி என்னன்னு விசாரிச்சு பார்த்தா விஷயம் வேற மாதிரி இருக்குது. ராஜஸ்தான் பக்கம் ஒரு கெஸ்ட் பேப்பர் வாட்ஸ்அப்ல பயங்கரமா சுத்திட்டு இருந்திருக்குது. முதல்ல இது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. கடைசியில பார்த்தா அது அப்படியே அந்த ஒரிஜினல் பேப்பரோட ஜெராக்ஸ் மாதிரியே இருந்திருக்குது. முக்கியமா சொல்லணும்னா கெமிஸ்ட்ரி பேப்பர் அதுதான் ஒரு பெரிய வில்லனா அமைஞ்சிருக்குது. மக்களே, தேர்வுக்கு முன்னாடியே பல கேள்விகள் மாணவர்களோட கைக்கு போயிருக்குது. மத்திய புலனாய்வு அமைப்பு, அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் கொடுத்த அந்த ரிப்போர்ட் படி ஒரு குறிப்பிட்ட நெட்வொர்க்கே இதுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுமே என்டிஏ இமிடியேட்டா ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நேரத்தில் மே 12 நைட்டு இந்த இடியை இறக்கிருக்காங்க. மக்களே, இந்த தேர்வை அப்படியே விட்டோம்னா கஷ்டப்பட்டு படித்த மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும். அது மட்டும் இல்லாம இந்த தேர்வின் நம்பிக்கைத்தன்மை, அதாவது இன்டெகிரிட்டி கேள்விக்குறியானதுனால முழு தேர்வையும் நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி என்டிஏ விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எக்ஸாம் கேன்சல் ஆனது கஷ்டமாக இருந்தாலுமே தப்பு செஞ்சவங்க உள்ளே வரக்கூடாது. நேர்மையாக படித்தவங்களுக்கு தான் ஒரு ஃபேர் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் உண்மை. இப்போதைக்கு பசங்க மைண்ட் வைஸ்லாம் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததா இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்பதான் மக்களே கதைய ஆரம்பிக்குது. இந்த லீக் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தோண்ட வர்ற நியூஸ் எல்லாம் அப்படியே ஷாக்கிங்கா இருக்குது. இது சும்மா சாதாரணமா ஒருத்தர் 2 பேர் செஞ்ச வேலையே இல்லை. ராஜஸ்தான்ல எக்ஸாம்க்கு முன்னாடியே பசங்க வாட்ஸ்அப்ல ஒரு பிடிஎஃப் ஃபைல் காட்டு தீயா பரவி இருக்குது. கிட்டத்தட்ட 150 பக்கங்கள் கொண்ட அந்த ஃபைலை பார்த்தா ஏதோ ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி தான் தெரிஞ்சிருக்குது. ஆனால் ஷாக் என்ன தெரியுமா? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை செக் பண்ணி பார்த்தா அந்த பிடிஎஃப்ல இருந்த அதே 120 கேள்விகள் அப்படியே அந்த மெயின் எக்ஸாம் பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வந்திருக்குது. இதை பார்த்ததுமே இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஏதோ ஒரு சென்டர்ல நடந்த தப்பு மட்டும் கிடையாது மக்களே. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேப்பர் லீக் மாஃபியா அப்படின்றது இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க. கோடிக்கணக்கில் பணம் கைமாறி இருக்கலாம். சிஸ்டம்ல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி பிளான் பண்ணி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த விஷயம் இவ்வளவு சீரியஸ் ஆனதுனால என்டிஏ இப்போ கையை விரிச்சிட்டாங்க. இந்த கேஸை முழுமையா சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த மாஃபியா குரூப்போட தலைவன் யாரு? பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து இது லீக் ஆச்சா, இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆட்டையை போட்டாங்களா? இது எல்லாம் சிபிஐ இப்போ அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லப்போனா இது ஏதோ சின்ன தப்பு இல்லை மக்களே, ரொம்ப கால்குலேட்டிவா நடந்த ஒரு பெரிய கிரைம். இதனால தான் மொத்த தேர்வையும் ரத்து பண்ண வேண்டிய அந்த கட்டாயம் என்டிஏக்கு வந்திருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க, என்டிஏ சில ஆறுதலான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் கேன்சல் ஆன நியூஸ் கேட்டதுமே பசங்க எல்லாரும் அப்செட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்டிஏவுக்கு நல்லாவே தெரியும். வருஷ கணக்காக படித்த படிப்பு வீணாகிருமோ அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு சில முக்கியமான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்டா ரீ எக்ஸாம் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மக்களே. மறுதேர்வு கண்டிப்பாக நடக்கும், அப்படியே விட்டுடுவாங்களோ அப்படின்னு பயப்படலாம் தேவை கிடையாது. ஆனால் அந்த தேதி, அந்த டேட்டை இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல, அதை அறிவிக்கவும் இல்லை. ஏன் தெரியுமா? சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த முறை எந்த தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்றதுல பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே சொல்லிடுவாங்க. செகண்டா திரும்பவும் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மறுபடியும் அந்த நீளமான ஃபார்மை ஃபில் பண்ணணுமோ அப்படின்னு கேட்டா தேவையே இல்லை மக்களே. உங்களோட பழைய டேட்டா அப்படியே அந்த சிஸ்டம்ஸ்ல இருக்குது. நீங்க மறுபடியும் புதுசா விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்ததா 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்,
ஏற்கனவே பசங்க ஒரு தடவை காசு கட்டிட்டாங்க அப்படின்னா மறுதேர்வுக்கு நீங்க ஒரு பைசா கூட கட்ட தேவையே இல்லை. உங்க பழைய ஃபீஸ் அப்படியே அட்ஜஸ்ட் செய்யப்படும், அல்லது ரீஃபண்ட் பண்றதுக்கான வழியையுமே அவங்க பார்ப்பாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு பண இழப்பு இருக்கவே இருக்காது. நாலாவதா, எக்ஸாம் சென்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கலாம். மறுபடியும் வேற ஊருக்கு போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்க ஏற்கனவே எந்த சென்டரை செலக்ட் பண்ணி இருந்தீங்களோ பெரும்பாலும் அதே சென்டர்ல தான் உங்களுக்கு மறுதேர்வு வரும். பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது. இதுல ஏன் சைட்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, எக்ஸாம் கேன்சல் ஆனது பெரிய மன உளைச்சல் தான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த லீக் ஆன பேப்பரை வச்சு யாரோ தகுதி இல்லாத ஒருத்தர் சீட் வாங்குறத விட இது ஒரு நல்ல வாய்ப்பு. கிடைச்சிருக்கிற இந்த கேப்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ரிவிஷன் பண்ணுங்க. உங்க உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். சரி மக்களே, இந்த மாதிரி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி பசங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த மேட்டர் பயங்கரமா அரசியல் போர்க்களமா மாறிச்சு. வழக்கம் போல ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் ஒருத்தர் வறுத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் இப்போ செம்ம கான்ல இருக்கிறாங்க. அவங்க வைக்கிற முக்கியமான பாயிண்டே இதுதான். 2024ல இதே மாதிரி ஒரு பெரிய குளறுபடி நடந்துச்சு. அப்பவே நாங்க வார்ன் பண்ணோம். ஆனா 2 வருஷம் ஆகியுமே இன்னும் இந்த சிஸ்டத்தை சரி பண்ணாம 2026லயும் இப்படி கோட்டை விட்டுருக்கீங்களே அப்படின்னு கேள்வியால துளைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிஜமாவே கல்வி மேல அக்கறை இருக்கிற கல்வியாளர்கள் இருப்பாங்கல்ல, எஜுகேஷனலிஸ்ட், அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு தேசிய அளவிலான தேர்வை, அதாவது நேஷனல் லெவல் எக்ஸாம் இது கரெக்டா, அதை கூட ஒரு வருஷம் ஒழுங்கா நடத்த முடியாதா? ஒவ்வொரு முறையும் லீக் ஆகுதுன்னா அப்போ செக்யூரிட்டி சிஸ்டம்ல எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அதிகாரிகள் எல்லாருமே திணறாங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நடந்ததை பார்த்துட்டு பசங்க சும்மா இருப்பாங்களா? பல மாணவர் அமைப்புகள், அதாவது ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ், இப்ப ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. எங்க வாழ்க்கையோட விளையாடாதீங்க, தப்பு செஞ்ச அதிகாரிங்க மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கோஷங்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மக்களே, சுருக்கமா சொல்ல போனா இப்போ இது வெறும் ஒரு எக்ஸாம் ரத்து மேட்டர் மட்டும் கிடையாது. மத்திய அரசு மேல இருக்கிற நம்பிக்கை அது சம்பந்தப்பட்ட விஷயமா மாறிச்சு. சிபிஐ விசாரணை முடிகிற வரைக்குமே இந்த அரசியல் அனல் குறையவே குறையாதுன்னு நினைக்கிறேன். இதனால தான் சோஷியல் மீடியால நீட் 2026 பேப்பர் லீக் அப்படின்ற ஹேஷ்டேக் எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா இது ரொம்பவே சீரியஸான விஷயம் தான் மக்களே. இதை வெறும் நியூஸா மட்டும் பார்க்காதீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு அப்படின்னு கனவு கண்டுட்டு பல நாள் தூக்கத்தை தொலைச்சி சாப்பாட்டை மறந்து படிச்ச மாணவர்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீட் எக்ஸாம்ல மார்க் கம்மியாகிருமோ அப்படின்ற பயத்துல நம்ம ஊர்ல எவ்வளவு மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறத கூட நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படி ஒரு மரண பயத்தோட எக்ஸாம் எழுதிட்டு இப்ப எக்ஸாம் ரத்து, மறுபடியும் எழுது அப்படின்ற மாதிரி சொன்னா அந்த மாணவனோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த விஷயத்துல நம்ம கவர்மெண்ட் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்டா ட்ரஸ்ட் இஷ்யூ, நம்பகத்தன்மை. நீட் வந்தா தகுதியானவங்களுக்கு இடம் கிடைக்கும், முறைகேடு நடக்காது அப்படின்னு சொல்லி தானே இதை கொண்டே வந்தாங்க. ஆனா வருஷம் வருஷம் இப்படி பேப்பர் லீக் ஆனா அப்புறம் எதுக்கு இந்த நேஷனல் லெவல் எக்ஸாம்? சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையே சுத்தமா போயிரும் மக்களே. இரண்டாவதா மென்டல் ஹெல்த். ஒரு மாணவன் ஒரு தடவை அந்த அழுத்தத்தை தாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இப்போ மறுபடியும் அதே டென்ஷன் அவங்க மேலே ஏற்றுறது எவ்வளவு பெரிய கொடுமை. மூணாவதா ஸ்ட்ரிக்ட் புரோட்டோகால், அதாவது பாதுகாப்பு. இது ஒன்றும் சாதா ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது, ஒரு நாட்டோட எதிர்கால மருத்துவர்களை உருவாக்குற ஒரு எக்ஸாம். இதில் கூட பாதுகாப்பு குளறுபடி நடக்குதுன்னா சிஸ்டமில் எவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குன்னு பாருங்க. உண்மையை சொல்லணும்னா அரசாங்கம் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும். சாரி தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஒரு வரியால் ஒரு மாணவனோட 2 வருஷ உழைப்பு வீணாகுது. பல ஏழை குடும்பங்களோட பணமும் சரி அவங்க காலமுமே விரயமாகுது. இப்போ கேள்வி இதுதான் மக்களே, இனிமேலாவது எந்த தப்பு நடக்காம ஒரு நேர்மையான எக்ஸாமை இந்த கவர்மெண்டால நடத்த முடியுமா? இல்ல அடுத்த வருஷமும் இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் பயந்துட்டே இருக்கணுமா? சோ மக்களே, இந்த விஷயத்துல உங்க கோபத்தையும் உங்க வருத்தத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது மாணவர்களோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததா இப்ப எல்லாரோட மைண்ட்லயும், குறிப்பா சொல்லணும்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்ல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். இதை ஒரு அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கோங்க. மனசு கஷ்டமா தான் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதி இப்போ எல்லாமே வேஸ்ட் ஆகிச்சே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா இப்போ உட்கார்ந்து வருத்தப்படுறதுனால எந்த பிரோஜனமும் இல்லை. நாம இப்போ
ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப எந்திரிக்கணும். அதுக்கு இந்த 3 விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, கீப் காம், கூலா இருங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இது உங்க ஒருத்தருக்கு மட்டும் நடந்த விபத்து கிடையாது. உங்களோட சேர்ந்து இந்தியா முழுக்க இருக்கிற 22 லட்சம் பேருக்கும் இதே நிலைமை தான். எல்லாருக்குமே பொதுவான பிரச்சனை தான் இது. அதனால பதட்டப்படாம நிதானமா இருங்க. மைண்ட் ரிலாக்ஸா இருந்தாதான் அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கவே முடியும். இரண்டாவதா, நோ வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி. வதந்திகளை நம்பாதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் வாட்ஸ்அப்ல விதவிதமா வதந்திகள்லாம் வரும். நாளைக்கே எக்ஸாம், இனிமே எக்ஸாமே கிடையாது அப்படின்ற மாதிரி எவனாவது எதையாவது கிளப்பி விடுவான். அதை எல்லாம் நம்பி குழம்பாதீங்க. எதுவாக இருந்தாலுமே exams.nta.ac.in அப்படின்ற அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அங்கே வர்றது தான் நிஜமான நியூஸ். மூணாவதா, கெமிஸ்ட்ரி பேப்பர்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த முறை கெமிஸ்ட்ரி பேப்பரில் தான் பெரிய குளறுபடி நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? அதனால் மறுதேர்வில் கெமிஸ்ட்ரி கேள்விகள் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு வர வாய்ப்பு இருக்குது. கிடைச்சிருக்கிற இந்த கேப்பில் மற்ற சப்ஜெக்ட்ஸை விட கெமிஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. ஆழமாக இறங்கி ரிவிஷன் பண்ணுங்க. போன எக்ஸாம்ஸில் எதெல்லாம் சரியாக பண்ணலையோ அதை எல்லாம் இப்போ சரி பண்ண ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு வார்த்தை, தோத்துட்டோமே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஜெயிக்கிறதுக்கான ஒரு செகண்ட் சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த முறை பேப்பர் லீக் பண்ணவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி உங்க மார்க்ஸ் தெரிக்க விடணும். பயிற்சி மட்டுமே இப்போதைக்கு உங்க ஆயுதம். தூள் கலப்புங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ மக்களே, ரத்து செய்யப்பட்ட அந்த நீட் 2026ஓட லேட்டஸ்ட் அப்டேட் இதுதான். சிபிஐ விசாரணை முடிஞ்சு புது தேதி எப்போ வரும்னு தெரிஞ்ச உடனே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ரத்து முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நியாயமான முடிவா இல்லை மாணவர்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு முடிவா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீட் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ யாருக்காவது இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay curious. Thank you. Bye-bye.